என்னம்மா அப்பார்ட்மெண்ட் முன்னாடி 108 வேறு நிற்கிது? 108ஆ? அது கொஞ்சம் காலையிலேருந்து பிரச்சனை இருந்தது, பிரச்சனையாகவே போயிடுச்சு. அந்த ஐயா அம்மா ஒருத்தர் இருந்தாங்கல்ல, 2 பேர் இருக்காங்க. ஆமாம், அவங்க 2 பேர் அந்த பேங்க்கார். சொல்லு. பேங்க்கார் இருந்தாங்கல்ல. ஆமாம். அவங்க என்னாச்சு, அவரும் ரிட்டையர்ட் ஆகிடுச்சு. ஆமாம்மா, ரிட்டையர் ஆகிட்டாரு. எல்லாம் செத்த. அப்புறம் அதுக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டாடிருக்காங்க. சரி. அதுக்கு போன வாரம் கொண்டாடியாச்சு. அதுக்கு சின்ன மகன் வரலையாமா. சரி. இன்னைக்கு வர்றதா ஃபோன் பண்ணியிருக்காங்க. சரி. அவங்க அன்னைக்கு வர முடியல அப்படின்ட்டு இன்னைக்கு வர்றாங்க. சரி. என்னாச்சு, எல்லாம் பேரன் பேத்தி எல்லாம் வருவாங்க அப்படின்னு இந்த அம்மாவும் அந்த ஐயாவும் ஒரே சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. சரி. சந்தோஷமாக இருந்த நேரத்தில் என்ன இருக்குதுன்னா, பார்த்து ஏன்னா அவங்க வீட்டு லைனில் எப்படின்னா, அப்பார்ட்மெண்ட்டுன்னா எல்லா காரு நிற்கிது, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கார் வருது. நம்ம வீட்டுக்கு கார் வருன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரி. வரல. சரி. என்ன பண்ணுவாங்க, வராதனால ஒரே சங்கடமாக 2 பேருக்குள்ளே இந்த ஐயனம்மாவும் ஒரே சண்டை. சரி. இதுக்கு என்ன, நீ மாமியா நீ ஏதோ பேசிட்ட, அதனால தான் மருமக சண்டை கட்டிக்கிட்டு வரல, மகன் சண்டை கட்டிக்கிட்டு வரல, இதனால தான் வரலன்னு அந்த ஐயனம்மாவும் சண்டை கட்டிக்கிறாங்க. சரி. அப்படியே பட்டுட்டேன். அதுதான் இப்போ பக்கத்தில் சொன்னது தான் நான் கேட்டு சொல்கிறேன், எனக்கு என்ன தெரியும் இங்கே இருந்துட்டு. அப்புறம் என்னாச்சுன்னா, சண்டை கட்டிகிட்டு இருந்துருக்குறாங்க. அதான் வரேன்னு சொன்னவங்க வராமல் போயிட்டாங்க. வரலையா? வரவில்லை. சரி. 6 மணி 6:30 வரையிலும் பார்த்தாங்க, வரல. சரி. இதுக்கு மேலே வரமாட்டாங்க, மணி 7 ஆகி போச்சு. சரின்ட்டு இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, 2 வெங்காயம் மிளகாய் அரைச்சி சம்பாரம் வைக்கணும்ல அப்படின்ட்டு கிண்டி இருக்குது. இல்லை, சம்பா ரவை பார்த்ததுன்னா வெள்ளை ரவை தான் இருந்திருக்குதாமா. அதனால் சம்பா ரவை கடையில் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தாளிச்சுட்டு போட்டு இந்த அம்மா கடைக்கு போயிடுச்சு. சரி. அந்த சமயத்தில் கரண்ட்டு போயிருக்க மாட்டிருக்குது. இந்த ஐயன் கவனிக்கல, கரண்ட்டும் போயிருக்குது. அப்புறம் கரண்ட்டு வந்துருச்சு, இவங்க இந்த அம்மா வரும்போது வந்துருச்சு. எப்படின்னா இந்த சம்பாராவை கிண்ட போயிருக்கிறாங்க, ஏன்னா மூடி வைக்காமல் போயிட்டாங்க. பள்ளி மேலேருந்து விழுந்துருக்குது. உள்ளே விழுந்துருச்சா? ஆமாம், அது 2 பள்ளி விழுந்துருக்குதா. சரி. இவங்க சண்டை கட்டு மாதிரி அதுவும் சண்டை கட்டி விழுந்துருக்கோம். எப்படியோ அந்த நேரத்தில் பள்ளி விழுந்திருக்குது. சம்பாராவை தாளித்து அப்படியே எடுத்து சாப்பிட்டாங்க, அதை பார்க்காம. பள்ளிங்கிறது வெங்காய மிளகா தான் இருக்காது, நீளமாக தெரியல கவனிக்கல அந்த மாதிரி. இப்போ சரி பள்ளினா, அப்புறம் பள்ளின்னு தெரிஞ்சிட்டு சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு பள்ளின்னு தெரிஞ்சதுன்னா அதே இதாகிடுமல்ல, அதே பயமாயிடுச்சு. அதனால் வயிற்றில் வாயில் பிடுங்கி ஒரே மயங்கி கிடக்குறாங்க. அதுக்கு தான் பக்கத்தில் இருக்கிறவங்க 108 ஆம்புலன்ஸ் வர வச்சு இப்போ எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க ஆஸ்பத்திரி போகிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி மூடி வைக்காமல் சமையல் இருக்கும்போது, சமையல் செய்யும்போது மூடி வைக்காமல் இந்த மாதிரியெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது வெளியே. அதனால் தப்பு நடந்துருச்சு. வயசானவங்களுக்கு அது அந்தளவுக்கு பார்க்கல அந்த அம்மாவும் பாவம். கடைசியில் சம்பாராவை கிண்டி இந்த மாதிரி ஆகிப்போச்சு. பேரம்பேத்தி வர்றவங்க சந்தோஷமாக வந்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காது. அவங்க பாட்டில் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, வந்திருப்பாங்க. அதனால் வர்றவங்க சந்தோஷமாக வந்திருந்தா பிரச்சனை இல்லை. அவங்க வர்றேன்ட்டு வரலின்னா எவ்வளோ வேதனையாக இருக்குது. அது ஒரு வேதனை, பெரிய வேதனை. இது இப்படி மயங்கி போனாங்க, ஒன்றும் ஆகலானா. சரி. சரியா போயிடும் ஆஸ்பத்திரி. ஒன்றும் நல்லா இதாக தான் இருக்கிறாங்க. இருந்தால் அவங்களுக்கு பயத்துலேயே அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ எதுக்கு கிண்டும் போது எங்கிட்ட சொல்லிட்டு 2 பள்ளியை பிடிச்சி போட்டு கொடு, நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படியாதுன்னு. தெரியலப்பா, எனக்கு 2 பிடிச்சி கொடு. நான் பிடிக்கிற பள்ளி எங்கே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் வருவார். எப்பாலும் வராமல் போகாது, எல்லாம் வீட்டில் வந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் உங்களை ஜன்னலெல்லாம் நைட்டெல்லாம் ஆனால் கதவை சாத்தி வைங்க அப்படிங்கிறது. பள்ளி அப்பப்போ வருதல்ல, அதனால நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, அதனால் நீங்களும் ஜன்னல்லாம் சாத்தி வைங்க, பள்ளி வந்துடும். இருந்தாலும் பார்க்குற கஷ்டமாக இருக்குதுல்ல. போய் நல்லா ஆயிடுவாங்க. கொஞ்சம் வயசான தகார்த்தமான ஆளு 2 பேர் நல்லா தான் இருந்தாங்க. இருந்தாலும் மகனும் மருமகெல்லாம் வரலன்ட்டு பேத்தி அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு சங்கடம். ஆமாம். அப்புறம் அவங்க பிரச்சனையை இங்கே பேசிகிட்டு இருக்க முடியும், வர முடியாமல் போய். அதனால் நம்ம அடுப்பில் செய்யும்போது இப்போ வந்திருப்பாங்கல்ல தெரிஞ்சு. வரல இன்னும் வரலையா?
அல்ல இப்போ தான் நல்லா தெரிஞ்சுக்குது இங்கேயே. சரி சரி. ஃபோன் பண்ணி நான் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி வர வைப்பாங்க. எல்லாம் வந்து தான் ஆகணும். அதனால் நம்ம செய்கிறது அடுப்பில் எப்போவுமே யார் செஞ்சாலும் இந்த மாதிரி இப்போ நிகழ்ச்சி நடந்ததுனால தான் நான் இப்போ பார்க்க முடியுதான்னு சொல்கிறோம். அதனால் பார்த்து பள்ளியெல்லாம் விழுந்துட்டு மூடி வச்சு பத்திரமா செய்யணும். சரி சரி சரி. ஒரு சமையல் செய்யும்போது அந்த